தாடகை வதத்திற்குப் பிறகு விஸ்வாமித்தரின் யாகம் மீண்டும் தொடங்கியது. முனிவர்கள் வேதம் மோத, அக்னி ஜுவாலைகள் உயர, அந்த அமைதியை கிழித்து புயல் போல சத்தம் எழுந்தது. வானம் இருண்டது. மணல், இரத்தம், சதை. யாக குண்டத்தில் அசுரர்கள் வீசினர். அவர்கள் மாரீசன் மற்றும் சுபாஹு, தாடகையின் மகன்கள். சுபாஹு கர்ஜித்தான், இந்த யாகம் என்று முடியும். விஸ்வாமித்தர் அமைதியாக சொன்னார், ராமா, தர்மத்தின் நேரம் இது. ராமன் உடனே கோதண்டத்தை எடுத்தார். முதல் அம்பு இடி போல பாய்ந்து சுபாஹுவை வீழ்த்தியது. அடுத்த நொடியில் மாரீசன் பாய்ந்தான். ராமன் இன்னொரு அம்பை விட்டு அது மாரீசனை பல யோஜனங்கள் தூரம் கடலில் எரிந்தது. உயிர் தப்பிய மாரீசன் அதிர்ச்சியில் ஓடினான். அந்த நாளை முதல் ராமனை எதிர்க்க அவனுக்கு துணிவு இல்லை. யாகம் தடையின்றி முடிந்தது. விஸ்வாமித்தர் மகிழ்ச்சியுடன் கூறினார், ராமா, நீ தர்மத்தின் காவலன். இவ்வாறு சுபாஹு வீழ்ந்தான். மாரீசன் உயிர் தப்பினான். இந்த உயிர் தப்பிப்பே பிறகு ராவணனின் பெரும் திட்டத்திற்கு வழிவகுக்கும்.